இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أموات بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العلي العظيم. عن سهل بن حنيف رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سأل الله الشهادة بصدق بلغه الله منازل الشهادة وإن مات على فراشه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, கடந்த மாதம் இந்த மாதம் நவம்பர் 9ஆம் தேதி இந்தியாவுடைய ஹைதராபாத் நகரத்திலிருந்து சுமார் 54 நபர்களை கொண்ட ஒரு குழு உம்ராவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி சென்று மக்காவிலே உம்ராவுடைய கடமையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் வாகனத்தின் மூலமாக, பேருந்தின் மூலமாக கடந்த 16ஆம் தேதி மதீனாவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயம், மதீனாவை நெருங்கிய அந்த நேரம் முஃப்ரிஹாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், சரியாக இங்கிருந்து இந்த முஃப்ரிஹாத்திலிருந்து மதீனாவுடைய நகரம் அதிகபட்சமாக 20 to 25 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது. மதீனாவை ஏறக்குறைய நெருங்கி விட்டார்கள். இவர்கள் சென்ற இந்த பேருந்து சுமார் 46 நபர்களோடு சென்ற இந்த பேருந்து டீசல் ஒரு லாரியை சுமந்து செல்கின்ற லாரியில் மோதி அந்த சம்பவ இடத்திலேயே அந்த பேருந்து எரிந்து 46 நபர்களும் உடல் கருகி ஷஹீதாகியிருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. அவர் பிறகு இறந்துட்டார். உலகையே ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. 46 பேர் உம்ராவிற்காக வேண்டி சென்ற இடத்துல இவர்களுக்கு அல்லாஹு தாலா மரணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். உலகத்தில் பலர் பல பிரயாணங்களுக்காக செய்கிறார்கள். போன இடங்களிலே விபத்துகள் ஏற்படுகிறது, அவர்கள் மரணிக்கிறார்கள். ஆனால் ஒரு உம்ராவிற்காக போன இடத்துல இல்லையா, அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஒரு நாட்டிலிருந்து பயணப்பட்டு இன்னொரு நாட்டிற்கு சென்ற அந்த இடத்துல அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்திருக்கிறதே என்பதாக இதை சிலர் விமர்சனங்களாக வைப்பதையும் பார்க்கலாம். அந்த விமர்சனத்துடைய விவரத்தை நான் இன்ஷா அல்லாஹ் இறுதியில் சொல்வேன். என்னங்க, உங்கள் இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள், உங்களுடைய தலைவரை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள், பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் அந்த வாகனத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய இறைவனால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாதா? இல்லையா? அந்த இறைவனை சந்திப்பதற்காக இறைவனுடைய கடமையை நிறைவு செய்ய தானே அவங்க போயிருக்கிறாங்க. இறைவனுடைய கட்டளையினால தானே இங்கேருந்து அங்கே சென்று இருக்கிறாங்க. உங்கள் இறைவன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? இவர்களை காப்பாற்றி இருக்கக்கூடாதா என்றெல்லாம் சிலர் விளக்கம் இல்லாமல் கருத்து சொல்வதை நாம் பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் இந்த விபத்து சார்ந்து நமக்கான குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே உண்டான சில பாடங்களையும் சில படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுதான் இந்த உரையுடைய சாராம்சமும் கூட. அதாவது பலர் பலவிதமாக பேசலாம். 46 பேர் இறந்துட்டாங்களே
அவருடைய மனைவி மக்கள் குடும்ப குட்டி அவருடைய உறவினர்கள்லாம் வேதனைப்படுகிறார்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி பலர் பல விதமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஒளியில் இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பெயர் ஷுஹதாக்கள். இவர்கள் மறுமையில் ஷுஹதாக்களுடைய பட்டியலில் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தருவானாக. அருமையான சகோதர பெருமக்களே, ஷுஹதாக்கள் என்பது சாதாரணமான ஒரு அந்தஸ்து அல்ல. முதல்ல ஷுஹதாக்கள் என்றால் யார், ஷுஹதாக்களுக்கு மறுமையில் கிடைக்கப்பெறுகின்ற அந்தஸ்துகள் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேணும். அல்லாஹு தஆலா திருமறையில் பல இடங்களிலே பேசுகிறான். மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நல்லோர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு நல் அமல்கள் செய்கிறார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்திகீன்களோடு இருப்பார்கள், ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிமார்களோடு இருப்பார்கள் என்பது சரி, பொருத்தமானது. இப்போ நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிமார்கள் உயர்ந்த தரஜாவில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் நபிமார்களோடு இருக்க விருப்பமா, நல்ல அமல்களை செய்யுங்க என்று சொல்வது பொருத்தம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பட்டியலில் ஷுஹதாக்களை ஏன் சேர்க்கிறான்? நீங்கள் நல்ல அமல்களை செய்தால், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால், பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தால், நாளை மறுமை நாளிலே நீங்கள் நபிமார்களோடு மட்டுமே இருக்க மாட்டீர்கள், நபிமார்களோடு சேர்ந்து சித்திகீன்களும் இருப்பார்கள், அவர்களோடு ஷஹீதுகளும் இருப்பார்கள். அந்த ஷஹீதுகளோடு நீங்கள் இருக்க முடியும் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறார். அப்போ நாளை மறுமை நாளில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். நபிமார்களுக்கு அடுத்து நபிமார்களுக்கு நெருக்கமாக இருந்த சித்திகீன்கள், அதற்கு அடுத்த தரஜாவில் இந்த ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை வலியுறுத்துகின்ற நிறைய ஹதீஸ்களும் நமக்கு கிடைக்கிறது. ஷுஹதாக்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. ஷுஹதாக்கள் என்பவர்கள் நாளை மறுமையில் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஷுஹதாக்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போரிட்டு தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹ்விற்காக விட்டவர்கள், நாளை மறுமையில் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது, இந்த வாகன விபத்தில் இறந்தவர்கள் எல்லாம் ஷஹீதுகளாக இருப்பார்கள். நாளை மறுமையில் ஷஹீதுகளோடு இருப்பார்கள் என்று சொல்லலை, இவர்களெல்லாம் ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று சொல்லலை. இவர்கள் தான் ஷஹீது. இவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தில் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். ஷஹீதுடைய கூட்டத்தில் இவர்கள் இருப்பார்கள், ஷஹீதுடைய பட்டியலில் இவர்கள் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். இப்போ ஷஹீதுகளை இரண்டு விதமாக பார்க்கலாம். முதல்ல இதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம உரைக்குள்ளே விரிவாக போயிடலாம். பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும், ஆனாலும் புரிய வைப்பதற்கான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஷஹீதுகளை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஷஹீதுன் ஃபித் துனியா வல் ஆஹிரா, இன்னொன்று ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா. ஷஹீதுன் ஃபித் துனியா வல் ஆஹிரா என்றால் அவர்களை உலகத்திலும் ஷஹீத் என்று சொல்வோம், மறுமையிலும் இவர்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். உலகத்திலையும் அவர் ஷஹீதுப்பா என்று நம்ம சொல்லுவோம், மறுமையிலும் இவர்கள் ஷஹீதுடைய பட்டியலில் இருப்பார்கள். இரண்டாவது ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா, மறுமையில் இவர்கள் ஷஹீதுடைய பட்டியலில் இருப்பார்கள். உலகத்தில் நம்ம அவர்கள் ஷஹீதுன்னு சொல்ல மாட்டோம். ஷஹீதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண மாட்டோம். நான் அதையும் சொல்கிறேன், ஷஹீதுகளுக்கு என்ன சட்டத்திட்டம்ன்றதையும் சொல்கிறேன். ஷஹீதுகளுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களை இவர்களுக்கு ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் மறுமையில் இவர்கள் ஷஹீதுகளாக இருப்பார்கள். இவர்கள் ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா. நான் முதல்ல சொன்னவர்கள் ஷஹீதுன் ஃபித் துனியா வல் ஆஹிரா. இந்த ஷஹீதுன் ஃபித் துனியா வல் ஆஹிரா யார் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை நிலை பெற செய்வதற்காக வேண்டி போருக்கு சென்று அந்த போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டவர்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதின் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இவர்களுக்கு உலகத்திலும் ஷஹீத் என்று சொல்லப்படும், மறுமையிலும் ஷஹீதுன்னு சொல்லப்படும். இவர்களுக்கான சட்டம் என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு கஃபன் கிடையாது. இன்றைக்கி நம்ம குளிப்பாட்டி கஃபன் ஆடை அணிவிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர்களை குளிப்பாட்டக்கூடாது, இவர்களுக்கு கஃபன் ஆடை அணியக்கூடாது. என்ன ரத்தம் தோய்ந்த அந்த இரத்த ஆடைகளோடு இரத்தங்களோடு தான் இவரை கஃபன் செய்யணும். இரண்டாவது, இவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, இவர்களை தஃபன் மட்டுமே செய்ய வேண்டும். இதுதான் ஷஹீதுகளுக்கான ஒரு சட்டம். இது ஒரு செய்தி, இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி.
அதே போல் இரண்டாவது கேட்டகரியில் ஷஹீதுகள் இருக்கிறார்கள். இவர்கள் மறுமையில் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். இவர்களுடைய பெயர் ஷஹீதுகளுடைய பட்டியலில் இருக்கும். ஷஹீதுகளுக்கு என்னென்ன அந்தஸ்துகளை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வாக்குறுதியாக சொன்னார்களோ அந்த எல்லா அந்தஸ்துகளும் எல்லா சிறப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் உலகத்தில் ஷஹீதுகளுக்கான அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ இவர்களுக்கு ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, அதனால் இவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். ஷஹீதுகளை குளிப்பாட்ட மாட்டோம், அதனால் இவர்களை குளிப்பாட்ட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். நார்மலாக எல்லோரையும் குளிப்பாட்ட மாதிரி தான் இவர்களையும் குளிப்பாட்டுவோம். எல்லோருக்கும் கஃபன் செய்கிற மாதிரி தான் இவர்களுக்கு கஃபன் செய்வோம். எல்லோருக்கும் ஜனாசா தொழு வைக்கிற மாதிரி தான் இவர்களுக்கு ஜனாசா செய்வோம். எல்லாரையும் அடக்கிற மாதிரி தான் இவரையும் அடக்கம் செய்வோம். நான் முன்னால் சொல்லப்பட்ட நபர்களுக்கு குளிப்பாட்டுவது கிடையாது, ஜனாசா தொழுகை கிடையாது. இரண்டாவது நபர்களுக்கு குளிப்பாட்டுதல் உண்டு, ஜனாசா தொழுகை உண்டு. ஆனால் மறுமையில் இவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது இவர்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த கேட்டகரியில் தான் இந்த 46 நபர்களும் வருவார்கள் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற பார்வை. மற்றவர்கள் பலர் பலவிதமாக சொல்லி கொண்டு போகலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நம்ம எந்த விதமான உறுத்தி கொண்டு எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குர்ஆன் பேசுகிறது இவர்கள் ஷஹீது. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் ஷஹீத் என்பதா. ஷஹீதுகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா, மறுமையில் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள்னு சொன்னேன் இல்லையா ஒரு பட்டியல். அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன பட்டியலை கொடுக்குறாங்க. அபுதாவுது ஷெரீஃபுடைய 3111வது செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை. அப்துல்லா இப்னு சாபித் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கடைசி நேரம், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூஹு பிரிய போகுது, சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. போர்க்களத்தினால் அவர்கள் ஷஹீதாகலை. இவருடைய மவுத்து, இவருடைய மரணம் வீட்டில் நார்மலாக இயற்கை மரணமாகத்தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சந்திக்க போன இடத்துல அந்த பெண்மணிகள்லாம் அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், பெண்மணிகள்லாம் அன்றைக்கி சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதை புரிந்து கொள்ளணும். எங்கள் அத்தா ஷஹீதாகலையேன்னு கவலைப்பட்டாங்க. அவர் வாழ்நாள் முழுக்க போர்க்களத்தில் தான் என்னுடைய உயிர் போகணும், நான் வீட்டில் மரணிச்சிடக்கூடாது, ஒரு எதிரிகளுடைய கையினால் வெட்டப்பட்டு நான் கொல்லப்படணும், நாளை மறுமையில் ஷஹீதாக ஆகணுமே என்று கவலைப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனாருக்கு போர்க்களத்தில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் மற்ற நபர்களை போன்று சாதாரணமாக இயற்கையாக படுக்கையிலே மரணம் வருகிறது என்பதாக பெண் பிள்ளைகள் கவலைப்பட்டார்கள். அது மாதிரி சமுதாயத்தை உருவாக்கணும். ஆண்கள் மட்டுமல்ல, அதாவது எங்கத்தா ஷஹீதாகலேன்னு பிள்ளை கவலைப்படுது. அப்போ பெருமானார் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி இருப்பார்கள்னு பாருங்க. நமக்கு ஒரு சின்ன கஷ்டமோ நஷ்டமோ மார்க்கத்தினால வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் கவலைப்படுது. ஏங்க தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போறீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடாதான் இன்னைக்கு நம்மளுடைய மனைவியை சொல்லுகிறாள், நம்முடைய தாய் தகப்பனார் சொல்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளை சொல்லுது, எங்கள் அத்தா ஷஹீதாகலையேன்னு கவலைப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படாதீங்கம்மா, இன்னல்லாஹ கத் அவுக அஜ்ரஹு அலா கதிரி நிய்யத்திஹி. ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கவலைப்படாதம்மா, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா அவர் எதை அதிகமாக ஆசைப்பட்டாரோ, எதை நிய்யத்தாக வைத்தாரோ அந்த கூலி அவர்களுக்கு கொடுப்பான். அதனால் உன்னுடைய தகப்பனாருக்கு ஷஹீதுடைய மருத்தபா நாளை மறுமையில் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க, போர்க்களத்தில் இறந்தா அவருக்கு என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹு தஆலா உன்னுடைய தகப்பனாருக்கு நாளை மறுமையில் கொடுப்பான். போர்க்களத்தில் இறந்தவர்கள் எல்லாம் எந்த கேட்டகரியில் இருப்பாங்களோ அந்த கேட்டகரியில் உங்களுடைய தகப்பனார் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, ஒமா தஉத்தூன ஷஹாதா, ஷஹாதத்துன்னு நீங்கள் என்னமா நினச்சிட்ருக்கீங்க, ஷஹாதத்துன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது, பொதுவாக நமக்கு இருக்கிற அதே மைண்ட் செட் தான் அன்றைக்கி சஹாபா பெண்களுக்கு எல்லோருக்கும் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஷஹாதத்து அல் கத்துலுன் ஃபீ சபீலில்லாஹ். இதனை யார் சொல்ல, எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் யார் இறந்தார்களோ இவர்கள் தானே ஷஹாதத்து, ஷஹீது, இவர்களுக்கு தானே ஷஹாதத்துடைய மர்த்தபா என்று நாங்கள் அந்த பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, அஷ்ஷஹாதத்து சப்உன் சிவல் கத்லி ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய கொல்லப்பட்டார்கள் இல்லையா, இதை தவிர்த்து 7 விதமான ஷஹீதுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அதாவது போர்க்களத்தில் வஃபாத் ஆகிறார்களே, மார்க்கத்திற்காண்டி உயிரிட்டவர்கள் ஷஹீதுகள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் மட்டும் ஷஹீதுன்னு சொல்லாதீங்கம்மா, இது அல்லாத ஒரு 7 கேட்டகரி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த 7 பேருமே ஷஹீதுகளுடைய பட்டியலில் நாளை இருப்பார்கள்.
இவர்கள் ஷஹீதுகள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல் மத்ஊனு ஷஹீதுன். அதாவது மத்ஊன் சொன்னால் காலரா நோய், தொற்று நோய். தொற்று நோய் யாராவது இறந்தால் அவர்களுக்கும் ஷஹீதுன்னு சொல்லப்படும். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இந்த கொரோனாவில் வஃபாத்தானவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக இன்னைக்கு உலக அளவில் கொண்டான உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக கொரோனாவின் மூலமாக நம்முடைய உறவினர்களில், நம்முடைய குடும்பத்தினர்களில் யாரெல்லாம் வஃபாத் ஆனார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குவானாக. அதே போன்ற மபுத்தூன், அன்னைக்கு வயிற்றுப்போக்கு என்பது பெரிய நோய், அதுக்கு மருந்தே கிடையாது. அல் மபுத்தூனு ஷஹீதுன் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, வயிற்றுப்போக்கினால வஃபாத்தானவர்களும் ஷஹீதுகள் தான். தொடர்ந்து பெருமானார் பேசுகிறாங்க, வல் கரக்கு ஷஹீதுன், நீரிலே மூழ்கி இறந்தவர்களும் ஷஹீதுகள் தான். இவர்களுக்கு எடுத்த பிறகு ஜனாசா தொழுகை, கஃபன் தஃபன்லாம் இருக்கு, ஆனாலும் நாளை மறுமையில் இவர்கள் ஷஹீதுகளாக இருப்பார்கள். வல் ஹரீக்கு ஷஹீதுன், நெருப்பில் எரிந்தவர்களும் ஷஹீதுகள் தான். வசாஹிபுல் ஹரீக்கு ஷஹீதுன், நெருப்பால் எரிந்தவர்கள் ஷஹீதுகள் தான். அதனால தான் இந்த உம்ரா பயணத்தில் வாகன விபத்தில் இறந்த 46 பேர்களும் ஷஹீத் என்று சொல்வதற்கான காரணம் இந்த அதிசை வைத்து தான். நெருப்பில் எரிந்து கருகி செத்தவர்களும் ஷஹீதுகள் தான். வல்லதி எமூத்து தஹதல் ஹதிமி, இடிபாடுகளில் இருந்தவர்கள், வீடு இருந்து இடுபாடுகளில் இறந்தார்களே அவர்களும் ஷஹீதுகள் தான். வல்லதி தமூத்து பிஜுமைன் ஷஹீதா, குழந்தை பெறுகின்ற போது பிரசவ நேரத்தில் ஒரு பெண் இறந்து விட்டால், அந்த பிரசவ நேரத்தில் குழந்தை பெறுகின்ற அந்த ப்ராசஸில் ஒரு பெண் இறந்து விட்டால் இவளும் ஷஹீதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஷஹீதுகளுக்குன்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி ஷஹீத் என்பது ஒரு வட்டத்துக்குள்ள மார்க்கம் சுருக்கலை, அல்லாஹுடைய ரசூலும் சுருக்கலை. ஷஹீதுகளுக்கு என்னென்ன மருத்தபாவோ அது எல்லா மருத்தபாவும் எல்லா அந்தஸ்துகளும் இந்த 7 கேட்டகரியில் வந்தவர்களுக்கும் உண்டு என்பதாக மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் உம்ராவிற்காக சென்று வாகன விபத்தில் இறந்த இந்த 46 நபர்களும் ஷஹீதுகள் தான். நாளை மறுமை நாளிலே இவர்கள் ஷஹீதுகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். இவர்களுக்கு கஃபன் செய்யப்பட்டது, இவர்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, ஜனாசா தொழுகை நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் மறுமையில் இவர்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். அருமையான சகோதர மக்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷஹீதுகள் என்பது சாதாரணமான ஒரு அந்தஸ்து நம்ம விளங்கிடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன், நபிமார்கள், அதற்கு அடுத்து சித்திகீன்கள், அதற்கு அடுத்த கேட்டகரியில் ஷஹீதுகள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட நபிமார்களோடு இருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை இந்த ஷஹீதுகளுக்கு உண்டு. அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், கிதாபுகளில் எழுதுவார்கள், மரணத்தை வென்றவர்கள் ஷஹீதுகள். அவ்வளோ சீக்கிரம் யாரும் மரணத்தை வெல்ல முடியாது, ஆனால் மரணத்தை வென்றவர்கள் ஷஹீதுகள். இந்த வார்த்தை வேறு யாருக்கும் பொருந்தாது. ஒருத்தர் இறந்துட்டா அவ்வளோதான், இறந்தது, அவர் மையத்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற, நாளைக்கு வஃபாத் ஆகிட்டா எனக்கு பேர் மையத் இல்லையா, எனக்கு ஜனாசா என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், வலா தகூலு, நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது, லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் உயிரை விட்டவர்கள் மையத் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் மையத் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நேரடியான வார்த்தை, ஒளிச்சு மறைச்சலாம் அரசு அல்லாஹ் இங்கே பேசலை. அம்வாத்துன்னா நேரடியாக மையத்துன்னு சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை மையத்து நீ சொல்லாத, இல்லையா, பல் அஹ்யாஹுன், அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். உன் அறிவுக்கு புரியாது இல்லையா, உனக்கு தெரியாது, நீ சாப்பிட்ற மாதிரி அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், நீ இருக்கிற மாதிரி அவர்களால் மூச்சு விடாது, கைகால் அசையாது, ஆனாலும் இவர்கள் அஹ்யா, உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கில்லா லா தஷ்உரூன், உனக்கு தெரியாது, அவ்வளவுதான், நீ உணர மாட்ட. அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அதை நீ உணர மாட்டாய் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் சொல்கிறேன், மரணத்தை வென்றவர்கள் ஷஹீதுகள் மட்டும்தான். இந்த அவர்கள் மரணத்திற்கு பிறகு உயிரோடு இருக்கிறார்கள் வேறு யார் சொல்றா? நீங்களும் நானும் சொல்லலையே, அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நம்ம படைச்ச ரப்பு சொல்கிறான், அவர்களை மையத்துன்னு சொல்லாதப்பா. நம்ம படைச்ச ரப்பு சொல்கிறான், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதாக. அருமையான சகோதர பெருமக்களே, இன்னொரு வார்த்தை, இன்னொரு சூரா ஆல இம்ரான், நான் ஓதியது சூரா பக்ரா, இதற்கு அடுத்த சூரா ஆல இம்ரான் என்ற சூறாவில் கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் பேசுவார். மேலே இருந்து வலா தகூலு என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரை விட்டவர்களை வலா தஹ்ஸபன்னல்லதீன, மையத் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடாது. தகூலுன்னா வாயை திறந்து சொல்கிறது,
அவர் இறந்துட்டார்ப்பா அப்படின்னு வாயை திறந்து சொல்கிறது தக்கூலு. பலா அவர் இறந்துட்டார் மனசில் நினைக்கிறோம் இல்லையா, இதற்கு எண்ணம்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை மையத் என்ற எண்ணம் கூட உன்னுடைய உள்ளத்தில் வரக்கூடாது. நீ யார்ட்டையுமே சொல்லலை, உன்னோட எண்ணத்தில் இவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம் கூட உனக்கு இருக்கக்கூடாது. பல் அஹ்யாஹுன், அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹின் புறத்திலிருந்து இவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. நம்மளை மாதிரி அவர்களும் சாப்பிடுகிறார்கள், ஆனால் உனக்கு தெரியாது. நமக்கு அல்லாஹ் கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு உணவு வழங்குகிறான். யுர்ஸகூன் சொன்னால் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. நீங்கள் எந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் தெளிவாக இருக்கும் இல்லையா. அல்லாஹு தாலாவுடைய பாதையில் இறந்தவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்பதா அல்லாஹு தாலா சொல்கிறான். ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதலிஹி, உங்களுக்கு தெரியாது அவர்கள் ஆக சந்தோஷமாக இருக்கிறார்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளை வழங்குகிறார். அதை பார்த்து ஃபரிஹீன ஆக சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, மரணத்தை வென்ற ஒரு கேட்டகரி உலகத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள் ஷஹீதுகள் மட்டும்தான். ஷஹீதை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த வார்த்தையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பயன்படுத்தவில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, ஷஹீது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற ஒரு வார்த்தை புகாரி ஷெரீஃபில் 2818வது செய்தியாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. பொதுவாக அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். சொர்க்கத்துக்கு போன யாரும் திரும்ப துனியாவுக்கு வர விரும்ப மாட்டாங்க. ஆனால் சொர்க்கம் என்றது அப்படி தான், நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அவ்வளவு அருட்கொடைகள் அவ்வளவு சுகங்கள் உண்டானது தான் சொர்க்கம். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அப்படி தான் வடிவமைச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, மௌத்தான பிறகு அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு சொர்க்கத்துக்கு போன்னு சொன்ன பிறகு சொர்க்கத்திற்கு போன யாரும் திரும்ப பூமிக்கு வர விரும்ப மாட்டாங்க, ஷஹீதுகளை தவிர. மா அஹதுன் யதுகுலுல் ஜன்னத யுஹிப்பு அன் யர்ஜஅ இல துன்யா, சொர்க்கத்துக்கு போன யாருமே திரும்ப பூமிக்கு வரணும்னு விரும்ப மாட்டாங்க. இல்லை ஷஹீத, ஷஹீதுகள் மட்டும்தான் விரும்புவார்கள், ஷஹீதை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அதற்கான காரணத்தை சொல்கிறாங்க. இவங்க தான் உயிரை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களே, பொதுவாக மற்றவர்களை விட இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நபிமார்களுடைய கேட்டகரியில் இவர்கள் இருப்பதனால இவர்களுக்கு ஆக உயர்ந்த சொர்க்கத்தை தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். அப்படி இருக்க இவங்க ஏன் திரும்ப துனியாவுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க? அதையும் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். யத்தமன்னா ஐ யர்ஜி இல துன்யா ஃபயுகாத்திலு அஷர மர்ராத்தின் மினல் கராமா ஐயரா மினல் கராமா. இவருக்கு பூமிக்கு வந்து என்ன திரும்ப ஆசைப்படுவாங்க தெரியுமா? திரும்பவும் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போரிட்டு தன்னுடைய உயிர் எடுக்கப்படணும், திரும்பவும் தான் மரணிக்கும் என்பதாக விரும்புவார்கள். அஷர மர்ராத்தின் 10 முறை மரணிக்க வேண்டும் என்பதாக விரும்புவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஷஹீது திரும்ப துனியாவுக்கு வந்து திரும்ப ஒரு மனைவி மக்களோட வாழணும்னு ஆசைப்பட மாட்டார். 30 வயசில் போய் சேர்ந்துட்டோமே, என்னுடைய மனைவி மக்களோட இன்னும் ஒரு 50 வருஷம் வாழலாமே, அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. திரும்ப வரணும், திரும்ப அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கொல்லப்படணும், திரும்பவும் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அனுப்பணும், திரும்பவும் கொல்லப்படணும், திரும்பவும் அனுப்பணும், திரும்பவும் கொல்லப்படணும், இதையே வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். திரும்ப திரும்ப தன்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படணும், எடுக்கப்படணும் என்பதை மட்டுமே இவர்கள் விரும்புவார்கள். காரணம் ஐயரா, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்கிறாங்க, ஐயரா மினல் கராமா, உயிர் பிரிகின்ற நேரத்தில் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷத்தை சுவைப்பதற்காக. சொர்க்கம் என்பது அடுத்தது. ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது, எதிரிகளால் வெட்டப்படுகின்ற பொழுது, எதிரிகளால் சிதைக்கப்படும் பொழுது நமக்கு வெளியிலிருந்து பார்த்தா இவர்கள் வேதனை படுற மாதிரி தெரியும். ஆனால் அந்த நேரத்திலேயே இவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா, அந்த சந்தோஷம் சொர்க்கத்தில் கூட கிடைக்காது. ரசூலுல்லாஹ் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உயிர் பிரிகிற போது இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு இன்பம் ஏற்படும், அந்த இன்பம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் கூட கிடைக்காது. அதனால சொர்க்கத்துக்கு போன பிறகு, யா அல்லாஹ் எனக்கு திரும்ப உயிர் கொடு, நான் திரும்ப உனக்காக கொல்லப்படணும், எனக்கு திரும்ப உயிர் கொடு, நான் திரும்ப உனக்காக கொல்லப்படணும் என்பதாக திரும்ப திரும்ப கேட்பார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் சொர்க்கத்திற்கு போன ஒருவர் திரும்பவும் பூமிக்கு வர விரும்பக்கூடிய ஒரே கேட்டகரி ஷஹீதுகள் மட்டும்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஷஹீதுகள் சார்ந்து கூடுதலாக இன்னொரு செய்தி இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷஹீது லா யஜிது அலமல் கத்ல், ஒருத்தர் ஷஹீதாகும் பொழுது அந்த வேதனை இவர்கள் உணர மாட்டார்கள். அது கிட்டத்தட்ட இது இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கும் இது பொருந்தும். ஷஹீத் இருக்கிறார்களே, அந்த மரணிக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற வேதனையை இவர்கள் உணர மாட்டார்கள். இல்லா கமா யஜிது அஹதுக்கு மினல் கர்சா, உங்களில் ஒருத்தர் இன்னொருத்தர் கில்லும் பொழுது ஒரு வலி ஏற்படும் இல்லையா,
இந்த ஹதீஸை ஜாமியு சகீர் என்ற கிதாபில் 4945வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஷஹீதாகிற போது உயிர் பிரிகிற நேரத்தில் இவர்களுக்கு என்ன மாதிரியான வலி வேதனை இருக்கும்னு சொன்னால், உங்களிலே ஒருவர் இன்னொருத்தரை கில்லுனா அவருக்கு என்ன வலி இருக்குமோ, என்ன வேதனை இருக்குமோ, அந்த வேதனையை தான் அவர்கள் சுவைப்பார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் வலி இருக்கும் என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சாதாரணமான சாப்டர் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி. இந்த வார்த்தை யார் சொல்லலாம்னு சொன்னால், இறந்தவர் எழுந்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய பாதையில் செத்து இறந்து போன ஒருத்தர், ஷஹீதான ஒருத்தர் எழுந்து நான் ஷஹீதாகிற போது, எதிரிகள் என்னை வெட்டும் பொழுது, எதிரிகள் என்னுடைய உடலை சிதைக்கிற போது எனக்கு எந்த விதமான வலியும் இல்லை என்று அவர் சொல்லணும். ஆனால் அது சாத்தியம் இல்லை. அவர்களை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒருவரால் மட்டுமே சொல்ல முடியும். அந்த ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. வாழ்நாளில் ஒருபோதும் மிகைப்படுத்தி பேசியது கிடையாது. 9 சொல்கிற பழக்கம் கிடையாது. இல்லாத ஒன்றை சொல்கிற பழக்கம் கிடையாது. அந்த பெருமானார் பேசுகிறார்கள், ஷஹீதை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உயிர் பிரிகின்ற பொழுது அவர்கள் அந்த வலியை சுவைக்க மாட்டார்கள். நமக்கு தெரியும், நம்ம பார்க்கும்போதே என்ன கண்ணு தோண்டப்பட்டிருக்கிறது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா வரலாறை பற்றி பேசுகிறோம் இல்லையா? காது கிழிக்கப்பட்டது, கண்ணு தோண்டப்பட்டது, கைகால் வெட்டப்பட்டது, உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்டது. நம்ம யோசிப்போம், அவர் எவ்வளவு வலியை சுவைச்சிருப்பாரு, எவ்வளவு வேதனை அல்லாஹ் அவர் எதிரிகள் அவர் கொடுத்திருப்பாருன்ட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களில் ஒருத்தர் இன்னொருத்தர் கில்லுனா என்ன வேதனையோ அந்த வேதனையை தான் அவர்கள் சுவைப்பார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேறு ஒரு இன்பத்தை கொடுப்பான். இங்கே ஒரு வலி வேதனை இருந்தாலும் வேறு ஒரு இன்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதனால இதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. தமுஷ் ஷஹீதி அஹபு இலல்லாஹி மிர்ரிஹில் மிஸ்க். நாளை மறுமை நாளிலே ஷஹீதுடைய ரத்தம் மிஸ்கை விட, அதாவது நாளை மறுமையில் கஸ்தூரியை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். இப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்டக்கூடாது, ஷஹீதுகளுக்கு ஜனாசா கிடையாது இல்லையா? பொதுவாக ரத்தம் நஜீஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆடையில் ரத்தம் பட்டுட்டு அங்கே தொழுகக்கூடாது. ஒரு சின்ன புள்ளி அளவு இருந்தால் பரவாயில்லை, இது சட்டமாக விளங்கி கொள்ளுங்க. திருகமுடைய அளவுன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 காசு காயின், இன்னைக்கு 50 காசு காயினும் கிடையாது. ஒரு சின்ன 1 ரூபா காயின் இருக்கு இல்லையா? அவ்வளவு, அதை விட குறைந்த அளவு உடம்புல ரத்தம் இருந்தால், நம்முடைய ஆடையில் ரத்தம் பட்டிருந்தால் தொழுகக்கூடும். அந்த திருகத்தை விட கொஞ்சம் அதிகமாக ரத்தம் பட்டிருந்தால் தொழுகக்கூடாது. அதை கசக்கியாகணும். கசக்கின பிறகும் அடையாளம் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அதை கசக்காமல் தொழுகக்கூடாது. காரணம், ரத்தம் நஜீஸ். ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் மார்க்கம் சொல்கிறது ரத்தம் நஜீஸு, அதனால் சாப்பிடக்கூடாது. அதனால தான் நம்ம ஜனாசா வரும்போது எங்கே ரத்தம் வந்தாலும் ரத்தத்தை ஃபுல்லாக தொடச்சிட்டு, உடம்பு சரியில்லாத சில பேர் குளிப்பாட்டுகின்ற பொழுது ரத்தம் வரமா இருந்தால் பஞ்செல்லாம் வச்சு வெளியில் ரத்தம் தெரியாத மாதிரி கஃன் செய்வோம். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் ஷஹீதானவர்கள் அந்த ரத்தத்தோடு மூடுன்னு சொல்லுது. ஏன்னாப்பா ரத்தம் தான் ஷஹீதா அசிங்கமாச்சு, நஜீஸ் ஆகிடுச்சு, ரத்தத்தோடு எப்படி கஃன் செய்ய முடியும்னு சொன்னால் மார்க்கம் சொல்லுது இந்த ரத்தம் வேறு கேட்டகரி, சாதாரணமான ரத்தம் அல்ல. இந்த ரத்தம் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் கஸ்தூரியை விட மிக நறுமணமானது. அதனால் அந்த ரத்தத்தோடே அவரை மூடுங்கப்பா, ரத்தத்தோடே அவரை அடக்கம் செய்யுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அப்போ அந்த அடிப்படையில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஷஹீத் என்பது சாதாரணமான ஏதோ நோன்பாளிகளுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லையா, தொழுகையாளிகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்து நீங்கள் விளங்கிறாதீங்க. அந்த கேட்டகரியே நம்மளால் கற்பனை செய்ய முடியாது. அதனால தான் ரசூலுல்லாவே தன்னை ஷஹீதாக ஆகணும்னு விரும்புகிறாங்க. கூடுதலான செய்தி, நமக்கு தெரியும் இல்லையா, ரசூலுல்லா நாளை மறுமையில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. நம்ம யாராவது ஏற்றிருக்கிறோமா ரசூலுல்லாவோடு உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்கும்ட்டு? ரசூலுல்லா நாளைக்கு மறுமையில் முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறது ரசூலுல்லா, சொர்க்கத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க போகிறது ரசூலுல்லா. அந்த ரசூலுல்லா விரும்புகிறாங்க நான் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படணும். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அல்லாஹு தஆலாவுடைய போரிட்டு அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலேயே நான் ஷஹீதாகணும் என்பதாக 3 முறை சொன்னார்கள் என்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தி புகாரி ஷெரீஃபுடைய 7277வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஷஹாதத் என்பது சாதாரணமான அந்தஸ்து அல்ல.
நாளை மறுமையிலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து நபிமார்களுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஷஹீதுகள். இதையெல்லாம் வைத்து நான் மேலே சொன்ன ஹதீஸ்களை வைத்து தான் நம்ம சொல்கிறோம், இந்த வாகன விபத்தில் இறந்தவர்கள் எல்லாம் ஷஹீதுகள் தான். நாளை மறுமையில் ஷஹீதுகளுடைய பட்டியலில் தான் இவர்கள் இருப்பார்கள். நாமும் ஷஹாதத்தை விரும்பணும். நசரத் இப்படி ஷஹாதத்தை விரும்புறது, ஹதீஸில் பெருமானார் வீட்டில் இருந்து கொண்டே ஷஹீதுடைய மர்த்தபாவை பெறுவதற்கான சில வழிகாட்டுதலையும் சொல்கிறார்கள். அதனால் போருக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வீட்டில் இருந்து இந்த 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 அமைப்பை பெற்றுக்கொள்வேன் என்பதல்ல. வாய்ப்புகள் கிடைத்தால் அல்லாஹ்விற்காண்டி நம்முடைய உயிரை, தம்முடைய பொருளாதாரத்தை, தம்முடைய அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆனாலும் வீட்டில் இருந்து கொண்டு ஷஹீதுடைய மர்த்தபாவை பெற முடியுமா? பெற முடியும். பெருமானார் பேசுகிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1909 செய்தி. சஹல் பின் ஹனீஃப் ரலியல்லாஹு தஆலா பேசுகிறாங்க, மன் சஅலல்லாஹ ஷஹாதத்த, யார் அல்லாஹு தாலா இடத்துல ஷஹாதத்தை விரும்புகிறாரோ பிசிதிக்கின் உண்மையாக நேசிக்கணும். சும்மா வாயை திறந்து கேட்கறது இல்லை. நம்ம பல நேரங்கள் நம்ம துவா என்னன்னு சொன்னால் உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கேட்க மாட்டோம். உள்ள வேறு என்னமோ நடப்பில் இருக்கும். வியாபாரத்தில் மனைவி மக்கள் பேசுனது, என்ன வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நாவில் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி இல்லை. உளப்பூர்வமாக ஒருத்தர் ஷஹாதத்தை கேட்டால் பலககுல்லாஹு மனாசில ஷுஹதா, ஷஹீதுடைய அந்தஸ்தை இவருக்கு வழங்குவான். ஷஹீதுடைய அந்தஸ்தை இவர் வழங்குவான். ஃபைன் மாத்த அலா ஃபிராஷிஹி, அவர் வீட்டிலே இயற்கையாக படுக்கையில் வஃபாத்தானாலும், இவரோட மௌத்து படுக்கையில் தான் இருக்குது. இவர் போர்க்களத்தில் போய் ஷஹீத் ஆகலை, எதிரிகளால் வெட்டப்படலை, வீட்டில் தான் இவர் இறந்திருக்கிறார். 70 வயசாகி 80 வயசாகி குடுகுட வயசாகி வயோதிகத்தினால தான் இவர் இறந்திருக்கிறார். ஆனாலும் இவர் உளப்பூர்வமாக ஒவ்வொரு முறையும் அல்லாஹு தாலா இடத்துல கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு. அல்லாஹு தாலா ஷஹீதுடைய மர்த்தபாவை வழங்குவான். இவர்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள். முஸ்லீம் ஷெரீஃபில் பெருமானார் பேசுகிறார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, ஷஹீதனை யாருன்னு தெரியுமா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நமக்கு இருக்கிற அதே மைண்ட் செட் தான். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அல்லாஹு தாலாவுடைய பாதையில் யார் உயிர் திறந்தார்களோ, போர்க்களத்தில் போய் எதிரிகளால் வெட்டப்பட்டவர்கள் தானே ஷஹீது அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா அம்மா. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி பார்த்தா என்னுடைய உம்மத்தில் ஷஹீதுகள் ரொம்ப குறைவாக இருப்பாங்களாம்மா. நீ சொல்கிற மாதிரி போர்க்களத்தில் இறந்தவர்கள் மட்டும்தான் ஷஹீத் என்று இருந்தால், இன்ன ஷுஹதா உம்மத்தி ல கலீலூன், உம்மத்தில் ஷஹீதுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்களே சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கே இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. புதுசாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் கால யௌமன் ஹம்சம் வைஸ்ரீன மர்ரா. நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இந்த வார்த்தையை யார் ஒரு நாளைக்கு 25 முறை சொல்வார்களோ, இந்த ஹதீஸ் தபரானி ஷெரீஃபுடைய 7676வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய ஆரம்பம்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா அம்மாட்ட, யாரெல்லாம் ஷஹீதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார் போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தாங்களோ அவங்க தான் ஷஹீதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இருந்தால் என் உம்மத்தில் ஷஹீதுகள் ரொம்ப குறைவாக இருக்குமே சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 25 முறை இந்த துவா செய்வார்களோ அல்லது இந்த வார்த்தையை சொல்வார்களோ, இவர்களுக்கு அத்தாஹுல்லாஹு அஜ்ர ஷஹீதீன், நாளை மறுமை நாளிலே இவர்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள். ஷஹீதுகளுக்கு என்னென்ன கேட்டகரியோ அந்த எல்லா கேட்டகரியும் இவர்களுக்கு உண்டு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். இவ்வளவுதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத், யா அல்லாஹ் மௌத்தின் போது எனக்கு பரக்கத்தை கொடு. வஃபீமா பஅதல் மௌத், மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் எனக்கு பரக்கத்தை கொடு. இந்த துவாவை ஒரு நாளைக்கு 25 முறை யார் சொல்வார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே ஷஹீதுகளுடைய அந்தஸ்தைகளை கொடுப்பான். இவர்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியோடு தான் நான் நிறைவு செய்வேன். இந்த 46 நபர்களும் முழுக்க ஷஹீதுகள் தான். காரணம், ஷஹீதுகளுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாருமே இவர்களுக்கு பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னேன், போர்க்களத்தில் வஃபாத் ஆகாமல் ஒரு 7 கேட்டகரியை சொன்னேன். அந்த 7ல் கிட்டத்தட்ட 2-3 கேட்டகரியில் இவர்களுக்கு பொருந்தும். எரிந்து செத்தவர்கள் இல்லையா, எரிந்து இறந்தவர்கள் ஷஹீதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் வாகன விபத்தில் எரிந்து இறந்திருக்கிறார்கள். பல பேருடைய உடலை அடையாளம் காண முடியலை. 46 பேர் ஒரே குடும்பத்தில். நசீருத்தீன் என்ற ஒருவர், அவர் குடும்பத்தில் மட்டும் 17 பேர் வஃபாத்தை இறந்திருக்கிறார்கள். அந்த உம்ராவிற்காண்டி மொத்தம் 54 பேர் போயிருக்கிறாங்க. கிதாபுக்கு அதாவது அந்த வீடியோஸ் அந்த செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது 54 பேர் குழுவாக சென்றிருக்கிறார்கள். 4 பேர் நாங்கள் காரில் மதீனாவுக்கு வரோன்னு சொல்லி அவர்கள் காரில் ஏறலை. இன்னும் 4 பேர் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்கள் மக்காவிலே தங்கிடுறோம்னு சொல்லி மக்காவில் தங்கிட்டாங்க.
46 பேர் அந்த வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர். நசீருத்தீன் என்பவருடைய குடும்பத்தில் அவருடைய 2 மகன்கள், அவருடைய பேர குழந்தைகள், 4 தலைமுறை. கடைசி குழந்தை அந்த குடும்பத்திலேயே ஆக கடைசி குழந்தையுடைய வயசு வெறுமனே 2. 70 வயசுக்கு இவர் நசீருத்தீனுடைய பேர குழந்தையில் குள்ளு பேர குழந்தை 2 வயசு. 17 பேர் வஃபாத்தாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு குடும்பத்தில் 7 பேர். இப்படி குடும்பமாக தானே உம்ராவுக்கு போவோம். இன்றைக்கி உம்ரா ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக 10 பேர் 8 பேர் முடிந்தால் அப்படி போவோம் இல்லையா? 17 பேர் வஃபாத்தாக இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, முன்னாடி சொன்ன மாதிரி பொதுவாக எல்லா காலத்திலும் ஷஹீதுகளை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒரு விமர்சனம் இவர்களுக்கு மேலேயும் இருக்கிறது. நான் உரையுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் தேவையா என்னங்க, இறைவனை பார்ப்பதற்காக வேண்டி இறைவனுடைய கடமையை நிறைவேறு செய்வதற்காக இப்போ இருக்கிறாங்க, இவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது, அப்போ இந்த இறைவனால் இவர்களை காப்பாற்ற முடியாதா என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார். அதாவது எதிரிகளுக்கு இஸ்லாத்தை ஏதாவது குறை சொல்லணும், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா இஸ்லாத்தை மெல்லணும். இஸ்லாத்தை மெல்லாமல் சில பேரால் இருக்க முடியாது. துனியாவில் பல பேர் இருக்கிறாங்க, அவன் காலையில் எழுந்ததுன்னு நைட்டு தூங்குற வரைக்கும் முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி ஏதாவது மென்னாதான் அவனுக்கு தூக்கம் வரும், அவன் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும். அது மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன விமர்சனம் செய்கிறாங்கன்னா, இது என்ன கொஞ்சமாவது அறிவுக்கு பொருந்துதா இல்லையா? அந்த இறைவனுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக இப்போ இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இறைவன் அவர்களை காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த இறைவன் அவர்களை காப்பாற்றி, ஆமாம் அந்த இறைவன் அவ்வளவு கையாலாகாதவனா என்றெல்லாம் அல்லாஹ்வை பற்றி சிறுமைப்படுத்தி பேசுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, விதியை ஏற்றுக்கொள்ளணும். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கே மரணிப்போம் என்பதாக நமக்கு அல்லாஹ் எழுதிவிட்டான். நம்ம இன்னைக்கு பீமநகரில் இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம், இன்றைக்கி 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நாம் எங்கே மரணிப்போம் நமக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா நான் இந்த இடத்துல மரணிப்பேன் என்பதா, இந்த வயசில் மரணிப்பேன், எனக்கு மரணம் இப்படி வரும் நமக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்தாலா மறைவாக வைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தினா நிம்மதியாக இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த வயசில் இந்த இடத்துல இந்த நோயினால் நம்ம இறப்போன்னு தெரிஞ்சால் மதியம் சாப்பிட முடியாது நம்மளால். அல்லாஹ்தாலா நம்முடைய நிம்மதிக்காக வேண்டி அதை மறைச்சி வச்சிருக்கிறான். ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறாங்க, ஹாக்கிம் ஷெரீஃபுடைய 126வது செய்தி, இதா கதல்லாஹு லி ரஜுலில் மௌத்தன் பி பலதிஹி, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு ஒரு பூமியில் மவுத்து கொடுக்கணும் முடிவு செஞ்சுட்டா. நாம் இருக்கிறது என்னமோ திருச்சியில் 50-55 வருஷமா 60 வருஷமா திருச்சியில் தான் இருக்கிறோம், பீமநகர் விட்டு வெளியே போனதில்லை. ஆனாலும் இந்த இடத்துல இந்த பகுதியில் எனக்கு மரணம் வரணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால், ஜஅல லஹு பிஹா ஹாஜத்தன், எனக்கு அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு தேவை ஏற்படுத்துவா. எனக்கு தெரியாது, நான் அந்த தேவைக்கு தான் போயிருக்கிறேன். ஆனால் செய்தி என்ன தெரியுமா, நான் அந்த இடத்துல மரணிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய விதி. அதனால் அல்லாஹ் எனக்கு அந்த பூமியில் ஏற்படுத்தி இருக்கிறான். இதில் கூடுதலாக ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க, ஒருவர் ஒரு பூமியில் ஒரு இடத்துல வஃபாத் ஆகனா அங்கே தான் அவரை அடக்கம் பண்ணணும். இந்த ஜனாசாவை 1000 கிலோமீட்டர் தாண்டி 2000 கிலோமீட்டர் தாண்டி 2 வருஷம் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஜனாசா கொண்டு வந்து சொந்த ஊரில் அடக்கம் பண்ணுற மாதிரியான ஒரு முறை கிடையாது. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே இல்லை இல்லையா? நான் ஒரு வெளியூருக்கு போனேன், ஒரு துபாய் அமெரிக்கா ஏதோ ஒரு ஊருக்கு சென்றேன், சவுதிக்கு போனேன், உம்ராவுக்காக போனேன், இல்லை வேறு ஏதோ ஒரு வேலைக்காக போனேன், சிங்கப்பூரில் போனேன், நான் வஃபாத் ஆகிட்டேன், என் மனைவி மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, என்னுடைய தீதாரை பார்க்கணும், அங்கேருந்து கொண்டு வந்து 1 நாள் 2 நாள் கழித்து இங்கே அடக்கம் பண்ணுறது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே இல்லை. நான் அங்கே மரணிக்கும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ நான் அங்கே தான் அடக்கப்படணும். இதனால் எந்த ஃபாய்தா ஏதாவது இருக்கா? என்னுடைய மனைவி இங்கே திருப்பு பள்ளிவாசல் அடக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதனால் 4000 கிலோமீட்டர் கடத்தி வந்து இங்கே அடக்கம் பண்ணுறனால நான் அவரோட பேச்சுவார்த்தையோடு இருக்க போகிறோமா? கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, மார்க்கம் தெளிவாக பேசுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, விதியை ஏற்றுக்கொள்வது தான் சரியான ஈமான். நம்ம சொல்லுவோம் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது போன்று நபிமார்களை மலக்குமார்களை வேதங்களை ஏற்றுக்கொண்டது போன்று விதியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவர்களுக்கு அங்கே மரணம் வரணும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. உம்ரா போகாத ஹஜ்ஜுக்கு போகாத எத்தனையோ நபர்கள் இங்கே வாகன விபத்தில் இறக்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அங்கே மரணத்தை ஏற்படுத்தும் என்பதாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் இவர்கள் மரணித்தவர்கள் என்ற பட்டியலில் இருந்தாலும் மறுமையில் இவர்களுக்கான கூலி என்பது அசாதாரணமானது. மறுமையில் இவர்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள். நான் ஷஹீதுகளுக்கு சொல்லப்பட்ட எல்லா சிறப்பு அம்சங்களும் இவர்களுக்கு பொருந்தும். கூடுதலாக பாருங்கள், ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்ற இடத்துல வஃபாத்தாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேட்டகரி இல்லையா? இங்கே எதனால் வஃபாத் எங்கே வஃபாத் ஆனீங்கன்னு எழுப்பப்படுகின்ற பொழுது வாகனத்தில் எரிந்து இறந்திருக்கிறார்கள் இவர்கள். நான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை சந்திப்பதற்காண்டி, ஜியாரத் செய்வதற்காண்டி, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்வதற்காண்டி சென்ற இடத்துல எனக்கு மரணம் வந்தது என்றால் அது எவ்வேறுபட்ட பாக்கியமான மரணம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் திரும்ப பதிவு செய்வேன், இந்த 46 நபர்களும் பாக்கியவான்கள். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மதீனான்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு உண்டான சிறப்பு உலகத்தில் வேறு எந்த நகரத்திற்கும் கிடையாது.
ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை மதீனாவிற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். திருமிதி ஷெரீஃபுடைய 3917வது செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மனிஸ்ததா ஐ யமூத ஃபில் மதீனத்தி, யாருக்காவது மதீனாவிலே மரணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால், நல்லா விளங்கிக்கோங்க, இங்கேருந்து அங்கே போய் வஃபாத் ஆயிடக்கூடாது, வாய்ப்பு கிடைச்சா, மனிஸ்ததா ஐயமூத்த ஃபில் மதீனத்தி, உங்களிலே யாராவது மதீனாவில் இயற்கையாக மரணம் ஏற்படுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் ஃபல் யமுத் பிஹா, அவர் அந்த ஊர்லேருந்து வெளியே போய் மரணிக்க வேண்டாம், அவர் அந்த ஊர்லேயே மரணிக்கட்டும். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் வேறு யாருக்கும் எந்த நகரத்துக்கு பயன்படுத்தலை, மதீனாவிற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. சொல்லிட்டு அப்படி மரணிச்சா அவர்களுக்கான கேட்டகரி என்ன, பெருமானார் பேசுகிறாங்க, ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமை யமூது பிஹா, யார் மதீனாவில் வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் வேறு எந்த நகரத்துக்கும் பயன்படுத்தலை. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்ற இந்த நபர்கள் ரசூலுல்லாவுடைய நகரத்திற்கு மிக அருகில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் வஃபாத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இவருடைய கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக. நாளை மறுமை நாளில் உயர்தரமான சொர்க்கத்தை இவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. குறிப்பாக குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நமக்கு சொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய மருத்தபாவை அந்தஸ்தை இவர்களுக்கும் தந்து நமக்கும் நம்முடைய வாழ்நாளில் ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய படுக்கையில் நம்ம வஃபாத் ஆனாலும் அல்லாஹு தாலா நமக்கும் ஷஹீதுடைய மர்த்தபாவை அந்தஸ்தை தந்து நல்லரு புரிவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.